ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். என் பேர் ஹெமோஸ். எனக்கு ஃபிலிம் மேக்கிங்கில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதால அதுக்காக திறக்கப்பட்ட சேனல் தான் இந்த டைரக்டர் ஹெமோஸ் என்ற சேனல். இந்த வீடியோ எதை பற்றினது என்றால், கடந்த மாதங்களுக்கு முதல் நாங்கள் உரிமை என்ற ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்து வெளியிட்டிருந்த நாங்கள் அதை இந்த யூடியூப் சேனலில் அப்லோடும் செய்திருந்தோம். அதன் வரலாறு, அதன் ஆக்கத்தையும் அது அடைஞ்ச வெற்றி, அதை பற்றின தகவல்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம். வரலாற்று பார்க்குறதுக்கு முன்னால் இந்த உரிமை ஷார்ட் ஃபிலிம் அடைந்த வெற்றியை பார்ப்போம். இந்த உரிமை ஷார்ட் ஃபிலிம் நாங்கள் எடுக்கப்பட்டதுக்கான மெயினான ரீசனே அது ஒரு காம்படிஷனுக்காக தான் உருவாக்கப்பட்டது. RTI என்று சொல்லக்கூடிய கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் ஒன்றால் நடாத்தப்பட்ட ஒரு ஷார்ட் ஃபிலிம் காம்படிஷனுக்கு தான் நாங்கள் இந்த ஷார்ட் ஃபிலிமை எடுத்திருந்தோம். அந்த காம்படிஷனில் 229 ஷார்ட் ஃபிலிமுக்கு கிட்ட பங்கு பெற்றிருந்தது. அதில் எங்களோட இந்த உரிமை என்ற ஷார்ட் ஃபிலிம் டாப் 10 லிஸ்ட்டுகளில் எங்களுக்கு மெரிட் அவார்ட்ஸ் கிடைச்சிருக்கு. அதில் கிடைக்கப்பட்ட சர்டிஃபிகேட்டை தான் நீங்கள் பின்னால் பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். சரி, இப்போ இதன் வரலாறை பற்றி பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டாக நான் விஜய் நடித்த அந்த கோட் மூவி இருக்குது தானே, அதை நாங்கள் ஃபேமிலியாக பார்க்குறதுக்காக தியேட்டருக்கு போயிருந்தோம். தியேட்டருக்கு போயிட்டு அந்த ஒரு வைப்பில் எப்போ தெரியுமா, வைப்பில் வீட்டை வாட்ஸ்அப்பு திறந்து பார்த்தால் என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இப்படி காம்படிஷன் நடக்க போகுது என்ற மாதிரியான தகவல்களை எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருந்தவர். அதை பார்த்த உடனே என் மைண்டில் கிளிக் ஆகிட்டு இதை நாங்கள் கண்டிப்பாக செய்யணும், ஏதாவது ஒரு மாற்றம் நடக்கும்ன்ற மாதிரி ஒரு நம்பிக்கை என் மனசில் ஃபஸ்ட்டு உருவானது. அதுக்கு பிறகு அதில் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் படித்து பார்த்தோம். படித்து பார்க்கக்குள்ளே இது ஸ்டூடெண்ட்ஸுக்கானது என்று தெரிய வந்துச்சு. மற்றது எப்படியான இதுகள் பயன்படுத்தணும், ஃபோனில் எடுக்கணும்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பிறகு 720 பிக்சலில் அப்லோட் செய்ய வேண்டும் என்ற மாதிரி எல்லாம் நிறைய தகவல்கள் கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கருப்பொருள் RTI என்று சொல்லக்கூடிய அந்த இலங்கையில் இருக்கின்ற 12ஆம் இலக்க சட்டத்தை 2016ஆம் ஆண்டு 12ஆம் இலக்க சட்டத்தை பற்றின ஒரு குறும்படமாக அமையணும் இந்த மாதிரி எல்லாம் அவங்க அதை பற்றி சொல்லியிருந்த தினம் அதையெல்லாம் படித்து பார்த்துட்டு சரின்னுட்டு அதுக்கு அடுத்த நாள் ஸ்கூலில் பெர்மிஷன் எடுக்க தானே வேணும் அதில் ஸ்கூல்லையும் சொல்லி பெர்மிஷன் எல்லாம் எடுத்து அதுக்கு பிறகு நாங்கள் ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸாக ஒரு ஸ்டோரி ஒன்றை கொண்டு அதை பிறகு மோடிஃபை பண்ணி அதுக்கு பிறகு சில எலிமெண்ட்ஸுகளை எல்லாம் ஆட் பண்ணி இப்படி செய்வோம். இப்படியான தகவல்கள் இது இந்த காட்சி வரைக்க பார்க்குறாக்கள் மத்தியில் இப்படியான ஒரு இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு கிளிக் ஆகணும்ன்ற மாதிரியான நாங்கள் எல்லாம் ஃபுல் செட்டப்பும் ஒரு பேப்பரில் ஃபுல்லாக எழுதிட்டு அதுக்கு பிறகு தான் அடுத்த ஷூட்டிங்கை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஷூட்டிங் டே நான் நினைக்கிறேன் திங்கள் செவ்வாய் அப்படி ஹாலிடே எங்களுக்கு. அப்போ அந்த ஹாலிடேலேயே ஷூட்டிங் அந்த 2 நாளுக்குள்ளேயும் ஃபுல்லாக ஷூட்டிங்கை முடிச்சிடுவோம்னு பிளான் பண்ணி தான் திங்கக்கிழமை காலமாக வெள்ளனவே ஒரு 5 மணி இல்லை 5 மணி இல்லை 6 மணி அப்படியே நாங்கள் ஒரு அந்த கொஞ்சம் பள்ளம்புட்டியான ரோட்டு பார்த்துருப்பீங்க, அது நாங்கள் முதல் நாளே போய் பார்த்து செக் பண்ணி ஷூட்டிங் ஸ்பாட்டை பார்த்துருந்தோம். அப்போ அதுக்கு அடுத்த நாள் திங்கக்கிழமை 6 மணிக்கு இங்கே எல்லோரும் அசம்பிள் ஆகுங்கன்னு சொல்லி பக்கண்டு ஃபோனு ட்ரைபோர்டு எல்லாத்தையும் தூக்கி போனது. ஃபோனுன்னு பார்த்தீங்கன்னா அப்பாவோட 12 Pro 11 Proவில் தான் நாங்கள் ஷூட்டிங் எடுத்திருந்தோம். அப்போ சரி என்று போட்டு அந்த நாள் ஷூட்டிங்கை அப்போ தொடங்குறதுக்கு முன்னால் தான் நான் அவங்களுக்கு இப்படி சொல்கிறேன், நீங்கள் இப்படி டயலாக் தாண்டா, இப்படி சொல்லுங்க, இந்த டயலாக் தான், நீங்கள் இந்த பாத்திரங்கள்லாம் அப்படி அவங்களுக்கு அந்த காலமாக தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அதுக்கு முதல் நாள் இரவு நான் சொல்லியிருந்தேன் என்றால், நீ சரம் கொண்டு வா, நீ ஒரு ஷர்ட் போட்டு கொண்டு வா, அந்த வேர்டை உடைகள் அதுகளை எல்லாம் அதுக்கு முதல் நாள் இரவு நான் வாட்ஸ்அப்பில் சொல்லியிருந்தேன். அதுக்கு காலமாக பிறகு அடுத்த நாள் காலமாக தான் நான் சொல்லியிருந்தேன், இப்படி தான் நீங்கள் செய்ய போகிறீங்க, இதுதான் உங்களோட பாத்திரம், இதுதான் உங்களோட டயலாக் எல்லாம் இந்த எழுதின பேப்பர்ஸ் எல்லாம் அவங்களுக்கு காட்டி நான் விளங்கப்படுத்தினேன். இப்படி முதல் நாள் ஷூட்டிங் ஆரம்பமானது. அந்த சைக்கிளில் எங்களோட நண்பர் வார சீன் தான் ஃபஸ்ட்டு நாங்கள் ஷூட் பண்ணாங்க.
எங்களுக்கு ஹாலிடே இருந்தாலும் வந்து டியூஷன் இருந்தது. அப்போ டியூஷனுக்கு போக தானே வேணும். இதுக்காக எங்களோட படிப்பை நாங்கள் குழப்பக்கூடாண்டதுக்காக வந்து 10 மணி அப்படி டியூஷன் இருந்தது. அப்போ நாங்கள் 7 மணி அளவு நாங்கள் ஷூட்டிங்கை முடிச்சுட்டு டியூஷனுக்கு போயிட்டோம். நான் அந்த சைக்கிள் சீன் விழுகிறது, மண்டாடி வர்றது, ரத்தம் தெரிக்கிறது ஃபுல்லாகவே நாங்கள் திங்கள் எடுத்துட்டோம். அதுக்கு பிறகு அடுத்த நாள் செவ்வாய் தான் எடுத்தினாங்கள். செவ்வாய் 2 நாள் ஹாலிடே. அப்போ செவ்வாய் எடுத்தினாங்கள். அப்போ செவ்வாய் வந்து இவங்களை அதே நேரம் அதே லொக்கேஷனுக்கு வர சொல்லி போட்டு அந்த விழுந்தா புரசு வார எல்லா டயலாக் போர்ஷன்ஸ் எல்லாமே அந்த ஒரு குளத்துக்கு முன்னால் கதைச்சிருப்போம். அது ஃபுல்லாகவுமே வந்து நாங்கள் செவ்வாய்க்கிழமை தான் ஷூட் பண்ணாங்கள். அதுவும் அப்படி இப்படி என்று ஒரு மாதிரி அந்த வெயிலுக்கு இருந்து அவங்கள்ட பொடியில் கஷ்டப்பட்டு தான் எடுத்தாங்க. சரி, அவங்களுக்கு ஒரு நன்றி. சரி என்றுட்டு பார்த்தால் இன்னும் முடியல. இன்னும் கொஞ்சம் பகுதி வந்து எடுக்கணும். அதை எடுக்கிறதுக்கு வந்து நாங்கள் நேரம் தேடி கொண்டிருந்தோம். நாங்கள் ஏனென்றால் வந்து நாங்கள் உயிரியல் பயோ செஞ்சு கொண்டிருக்கிறோம். அப்போ பயோமேத்ஸ் ஆக்கலாம் நாங்கள். அப்படி என்றைக்குள்ள வந்து எங்களுக்கு டியூஷன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். அப்போ அதனால் வந்து நாங்கள் ஃப்ரீ டைம் எங்களுக்கு எடுக்கிற ஷூட் பண்ணுறதுக்கான எங்களுக்கு ஃப்ரீ டைம் வந்து நாங்கள் தேடி கொண்டிருந்த நாங்கள். அது உங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருந்தது டைம் கண்டுபிடிக்கிறது. அப்போ சரியாண்டு போட்டால் புதன் அடுத்த நாள் வியாழன் வந்து 6 மணிக்கு டியூஷன் முடியும். 6 மணிக்கு டியூஷன் முடியும். அந்த கடிதம் கொண்டு வர சீனுகள் எல்லாம் வந்து அந்த 6 மணிக்கு டியூஷன் முடிய எங்களோட நண்பர் ஒருத்தரோட வீட்டை தான் இருந்து எல்லாம் எடுத்தது. அவங்களோட ஃபேமிலியும் நல்லா சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. டீ எல்லாம் போட்டு தந்துருந்தாங்க. அந்த வீட்டு பகுதியெல்லாம் வியாழன் 6 மணி கிளாஸ் முடிய கொஞ்சம் எடுத்தது. அதுக்கு பிறகு இன்னும் கொஞ்சம் பகுதி அது அந்த கதைக்கிற பகுதி மட்டும் 2 ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்திருப்போம். கடைசியில் எழுத்தோட்ட போகைக்கு வர இது பார்த்துருப்பீங்க. அதுகளெல்லாம் வந்து அதுக்கு அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை அதே டியூஷன் 6 மணிக்கு முடிஞ்சோன்னா அதுக்கு பிறகு தான் எடுத்தது. இப்படி எங்களுக்கான டைமை வந்து நாங்கள் சரியாக யூட்டிலைஸ் பண்ணி சரியான விதத்தில் கட்டமைச்சு தான் நாங்கள் இந்த ஷார்ட் ஃபிலிமை வந்து எடுத்தனாங்க. இப்படி ஒரு கிழமை ஷூட்டிங்குக்கு முடிஞ்சு அடுத்த கிழமை வந்து இவங்கள்ட்ட வந்து ரெக்கார்டிங் பண்ணணும். இவங்கள்ட்ட போய் சேர்ந்து அங்கே காற்று மற்றது வாகனங்கள் ரோட்டில் பக்கத்தில் மெயின் ரோடு இருந்தது. அப்போ வாகனங்களோட சத்தம் எல்லாம் வந்து இறைச்சலாக இருந்தது. அப்போ அதை வந்து நான் கட்டாயமாக நாங்கள் எடுத்தது ஆடியோ வாய்ஸ் கொடுத்து தான் ஆகணுமென்றதுக்காக வந்து இன்னொரு நாள் நண்பர் ஒருத்தரோட வீடு. அவர் வந்து அந்த ஒரு வீட்டை இருந்து காலி செஞ்சு இன்னொரு வீட்டை இருந்து தங்குறேன். அப்போ பழைய வீடு வந்து ஃப்ரீயாக தான் இருந்தது. ஒருத்தர் இல்லை என்றபடியால் வந்து நாங்கள் அப்போ அமைதியாக வர இருக்கும். அந்த பழைய வீட்டில் அவற்றை வீட்டையே வந்து பழைய வீட்டில் நாங்கள் வந்து அந்த வாய்ஸ் ரெக்கார்டிங்குக்கு நாங்கள் போயிருந்து அது கொஞ்சம் சிரமமாக தான் இருந்தது. ஏனென்றால் மேலே காகங்கத்தும் மதுகத்தும் கோழி வளர்க்குறான், கோழி சத்தம் போடும், அதில் எல்லாம் பிரச்சனை இருந்தது தான். அதுகளெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் வெற்றி பெறாதானே. அதனால் கொஞ்சம் யூட்டிலைஸ் பண்ணி சரியாக நேரத்தை பயன்படுத்தி வந்து நாங்கள் வாய்ஸ் ரெக்கார்டிங்கையும் வந்து நாங்கள் ஒரு நாளுக்குள்ளேயே முடிச்சிட்டோம் தான் நினைக்கிறேன். ஒரு நாளுக்குள்ளேயே முடிச்சிட்டோம். இப்படி எடிட்டிங் அடுத்தது முக்கியமான வேலை. நான் எடிட்டிங்கை ஃபுல்லாக கேப்கட்லாம் நான் எடிட் பண்ணான். கேப்கட்டில் பார்த்தீங்கன்னால் நான் வந்து அந்த ப்ரீமியம் கட்டி பாவிக்கலை. நான் சும்மா ப்ரீமியம் கட்டாமல் தான் பாவிச்சு கொண்டிருக்கிறேன். அப்போ வந்து அதில் சில எரர்கள் அப்படி இப்படி வந்து காட்டி வந்து நான் ஒரு 3/4 படத்தையும் எடிட் பண்ணி முடித்தா பிறகு வந்து ஏதோ ஒரு எரர் 2 காட்டி எக்ஸ்போர்ட் பண்ணப்படுவதில்லை. அப்போ அதில் நிறைய பிரச்சனைப்பட்டு மனமுடைஞ்சு போய் எத்தனையோ நிகழ்ச்சிகள் வந்து நடந்திருக்கு. சரி, அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி வந்து ஒரு வழியாக அவங்க சொன்ன டைமுக்குள்ளே வந்து நாங்கள் ஃபுல் ஷூட்டிங்கை முடித்து ஃபுல் எடிட்டிங் எல்லாத்தையும் முடித்து நாங்கள் படமாக கையில் வச்சுருக்கோம். அப்போ இப்போ என்ன செய்யணும், அவங்களுக்கு அனுப்பணும். அவங்க வந்து இமெயில் ஐடி இருந்திருந்த வினம் அந்த மெயில் ஐடியில் தான் நாங்கள் வந்து அந்த படத்தை அந்த டீட்டெயில்ஸ் பிறகு அதன் டீட்டெயில்ஸ் ஸ்கிரிப்டு அப்படின்னா நிறைய தகவல் வந்து கேட்டிருந்த வினம். எல்லா தகவலையும் வந்து கொடுத்து அந்த மேக்கிங் வீடியோ முதற்கொண்டு கேட்டிருந்த வினம். அப்படி மேக்கிங் வீடியோ முதற்கொண்டு எல்லாத்தையும் குறிப்பிட்டு எங்களோட ஸ்கூல் பேரில் தான் போய் இந்த டிசம்பர் மாதம்தான் 10ஆம் தேதி இன்டர்நேஷ்னல் ரைட் டு இன்ஃபர்மேஷன் டே அண்டு எங்களுக்கு வந்து இந்த கௌரவிப்பு செஞ்சுருந்தவங்க டாப் 10 ஸ்கூல்
செலக்டான டாப் 10 ஸ்கூலுக்கும் வந்து கூப்பிட்டு கொழும்பில் வந்து கௌரவிப்பு செஞ்சிருந்த விதம். அதுக்கு நாங்கள் எங்களோட படம் சார்பாக எங்களோட டீம் குலாம் சார்பாக நாங்கள் இந்த ஆர்டிஐ ஆர்கனைசேஷனுக்கு வந்து நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஷார்ட் ஃபிலிமுக்கு இந்த ஷார்ட் ஃபிலிம் அடி முதல் நுனி வரை எல்லாமாகவும் உழைத்து உதவியாக இருந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வந்து எனது நன்றியை தெரிவித்து கொள்வதில் வந்து நான் மிகவும் பெருமைப்படுறேன். மற்றது இதுக்கு இன்னொரு வீடியோ வந்து போடுறதுக்கு நான் பிளான் பண்ணுறேன். என்ன மாதிரி உதவியில் அது என்னென்றால் வந்து இப்போ நான் வந்து இந்த ஷார்ட் ஃபிலிம் எடுக்கல ஒரு மைண்டில் ஒரு பெர்ஸ்பெக்டிவோடு தான் இந்த ஷார்ட் ஃபிலிம் எடுத்து போட்டு ரிலீஸ் பண்ண பிறகு வந்து நிறைய பேர் அவங்களுக்கு தோன்றின ஐடியாக்களை சொல்லியிருந்தேன். நான் அவங்கள இப்படி செஞ்சுருக்கலாம், நீங்கள் இப்படி செஞ்சீங்க, இப்படி செஞ்சு ஒரு மாதிரி இருக்குது, அப்படி இப்படி என்று நிறைய ஐடியாக்கள் நல்ல ஐடியாக்கள் வந்து எனக்கு தந்திருந்தேங்க. அதை வச்சு கொண்டு அந்த வீடியோவை ஷார்ட் ஃபிலிம் அப்லோட் பண்ணுறதுக்கு முதல் இருந்த மைண்ட் செட்டையும் யூடியூப் வலைத்தளத்தில் அப்லோட் பண்ண பிறகு அவங்க சொன்ன ஐடியாலஜி அதுகளை வச்சுக்கொண்டு இப்போ இருக்கிற இந்த மைண்ட் செட்டையும் வச்சுக்கொண்டு நான் இந்த ஷார்ட் ஃபிலிமை ஜட்ஜ் பண்ணி ஒரு வீடியோ வந்து அது பார்ட் 2 நீங்கள் எதிர்பார்க்கலாம். நான் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன் கண்டிப்பாக. இவ்வளோ நேரமும் இந்த வீடியோவை பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் முதல் நன்றியை தெரிவித்து கொண்டு இந்த உரிமை குலாம் சார்பாக உங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 2025ஆம் ஆண்டு உங்களோட வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத ஒரு வெற்றி பயணத்தின் அடிக்கல்லா அமையும் என்று சொல்லி உறுதியெடுத்துக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.